எப்படி நம்ம தளபதி ஒரு ஸ்டாரிங் லெவல்ல இருக்காங்களோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற நேரத்திலே பாத்தீங்கன்னா வந்து நம்மளும் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸ்கூல்ல நடக்கிற டிராமா அதை எல்லா இதுல பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அசிங்கப்பட்டு பாத்தீங்கன்னா வந்து எப்படியாச்சும் நம்ம ஸ்டார் ஆயிடணும் சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து பல இடத்துல வந்து தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் கத்துக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து காசு தேவைப்படுது. சரி இதெல்லாம் பார்த்து டிஸ்பிரஸ் ஆகி பாத்தீங்கன்னா வந்து சான்ஸ் தேடி போறாங்க. பல இடத்துல சான்ஸ் தேடி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கழிச்சு பாதியில பாத்தீங்கன்னா நீ கிளம்பப்பா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் டிப்ரெஸ் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் ஸ்டார்டிங்ல ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீடு போகுது. அதனால வந்து நீ ஏதாவது வேலைக்கு போப்பா சொல்லி அங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ்ல வந்து மூஞ்சிக்கும் அதுக்கு செட்டே ஆகாது சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க சக்சஸ் ஆகி காட்டணும் சொல்லி அந்த வெறியோட வந்து சக்சஸ் ஆகி காட்டுறாங்க. ஸ்டார் மூவி நாளைக்கு வரும்போது நம்ம கவின் ப்ரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் அதுக்காக வெயிட்டிங் பண்றோம். நீங்க கவின் ப்ரோ ஃபேன் இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணீங்க நண்பா. பாய். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பி